இந்த ஈவெண்ட்டுமே நிறைய பேர் ஃபோக்கஸ் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க எப்பயுமே. ஆனா இந்த ஈவெண்ட்டுக்கு இந்தியாவில் அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. முக்கியமான பல ஸ்டேட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் விளையாடவே முடியாது. ஆனா வெளில போய் விளையாண்டாலும் இந்தியாவுக்காக இதுல இருந்து நாங்க வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு, அதாவது மெடல் வாங்கி கொடுப்போம்னு சொல்லிட்டு 2 பேர் போறாங்க இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி. ஆனா 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான். அதான் நான் சொல்லியிருந்தேன், ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி இந்த ஒரு ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஒருத்தவங்க வந்து நேத்ரா குமரன் 26 வயது அவங்களுக்கு, இன்னொருத்தவங்க வந்து விஷ்ணு சரவணன். இவங்க 2 பேர் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்றது இன்னும் ஸ்பெஷலா இருக்கு. ஆல்ரெடி விஷ்ணு சரவணன் பத்தி சொல்ல வேணா, லாஸ்ட் இயரே வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ல அவர் விளையாண்டுருக்காரு. அண்ட் ஏசியன்ல வந்து பிரான்ஸ் வின் பண்ணிருக்காரு. நேத்ரா குமரனை பொறுத்த வரைக்கும் இஎன்பி கோட்டா மூலியமா குவாலிஃபை இருக்காங்க. எமர்ஜிங் நேஷன் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வந்து இப்ப இந்தியாவில் வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ நாம வந்து ஒரு கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு எமர்ஜிங் கண்ட்ரிக்கு ஒரு கோட்டா கொடுப்போம்ல, அந்த மாதிரி வந்து இந்த கோட்டால வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா உள்ள போன இவங்க வந்து மெடல் அடிச்சிட்டாங்கன்னா இந்தியாவிலுமே இந்த ஸ்போர்ட்ஸ் இதுக்கப்புறமா வளர ஆரம்பிச்சிடும். அதற்கு இந்த 2 பேரும் ரொம்ப முக்கியமான ஆட்கள். தமிழ்நாடு தான் விதை போட்டுச்சு அப்படின்றது நம்ம பெருமையா சொல்லிக்கலாம்.